हेलो फ्रेंड्स अस्सलामु अलैकुम वेलकम टू काफी यम्मी रेसिपी இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னா வெந்தய சாப்பாடு கத்திரிக்காய் சப்ஜி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் கிராமத்து ஸ்டைல்ல கத்திரிக்காய் சப்ஜி பண்ண போறோம் சூப்பரா இருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் அடுப்புல வச்சிருக்கேன் பிரஷர் குக்கர் கொஞ்சம் ஆயில் சேர்த்திருக்கேன் அதுக்கு அப்புறம் அதுல ரெண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு சேர்த்திக்கலாம் அது பொரியிட்டோம் அதுல ஒரு हाफ स्पून வெந்தயம் சேர்த்துறேன் வெந்தயம் இந்த சாப்பாடு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி ரொம்ப நல்லது இது நல்லா பொரிஞ்ச உடனே இதுல ஒரு பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு மூணு பச்சை மிளகாவை ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை வச்சிருக்கேன் அதை உள்ள சேர்த்திடலாம் ஒரு குட்டி தக்காளியை வச்சிருக்கேன் அதை பொடியா கட் பண்ணி உள்ள போடலாம் ஓகே இது நல்லா வதங்கட்டும் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி ஒரு 5-6 பல்லு பூண்டை இப்படி உரல்ல நச்சு வச்சிருக்கேன் இதையும் போடலாம் பூண்டு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் மஞ்சள் பவுடர் சேர்த்திக்கலாம் அந்த எண்ணெயிலேயே போட்டாதான் அந்த மஞ்சள் பொடியோட ஸ்மெல் போகும் அவ்வளோதான் இதில் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம் நான் வந்து ஒரு படி அரிசி 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன் ஸோ 2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தேவைக்கு தக்கன உப்பு போட்டுக்கலாம் போட்டாச்சு நெக்ஸ்ட் இந்த அரிசி இதில் சேர்த்தி கொஞ்சம் தண்ணி சூடானோடனே அரிசி இதில் சேர்த்தி க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியதான் அவ்வளோதான் இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தலையை மேலே தூவி விட்டுறலாம் அரிசி போட்டாச்சு நெக்ஸ்ட் இதில் கொத்தமல்லி தலையை தூவி விட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியதான் ஒரு விசில் வந்தால் போதும் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நெக்ஸ்ட் நம்ம கத்திரிக்காய் சப்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஓகே இப்போ கத்திரிக்காய் சப்ஜி பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன் அடுப்பில் கொஞ்சம் ஆயில் சேர்த்திக்கலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் ஆனால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டும் காம்பினேஷனு கடுகு சேர்த்திக்கலாம் அடுத்து சீரகம் அடுத்து கொஞ்சம் வெந்தயம் எச்சா போட்டுருவேன்னா லைட்டாக கசப்பெடுத்துரும் இது நல்லா பொரியட்டும் இது பொரிஞ்சிருச்சு இப்போ இதில் 4 வரமிளகாய் போடலாம் அடுத்து கொஞ்சம் பெருங்காயம் நெக்ஸ்ட் இதில் ஒரு புடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ஃபுல்லாக முழுசாக உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு புடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம் அடுத்து ஒரு 3 பச்சை மிளகாய் அடுத்து கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு 5-6 பல்லு இந்த மாதிரி ஒரு 5-6 பல்லு பூண்டை உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் உள்ள போடலாம் இது நல்லா அந்த எண்ணெயிலேயே வதங்கட்டும் இதில் கொஞ்சம் உப்பு போட்டுருங்க வதங்குறதுக்கு
வணங்கிருச்சு. அடுத்து இதில் ஒரு 4 கத்திரிக்காவை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளியை ஊற வச்சு வச்சுட்டு அதையும் போட்டுடலாம். அடுத்து இதில் ஒரு உருளைக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் போட்டுடலாம். இதெல்லாம் நல்லா வணங்கட்டும். இது நல்லா வணங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு 3 தக்காளியை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே போட்டுடலாம். அவ்வளோதான், இது நல்லா வணங்கிடும். இதில் லைட்டாக மஞ்சள் பொடி சேர்த்திடலாம். அந்த எண்ணெயிலேயே மசிஞ்சு வரட்டும். ஓகே, இப்போ பாருங்க, இது நல்லா வணங்கிடுச்சு. இந்த மாதிரி வணங்கினோன்னு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 4லேருந்து 5 சத்தம் வரட்டும், அப்போ தான் உங்களுக்கு மசிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஓப்பன் பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இப்போது அதுக்கு சைட் டிஷ் வந்து சிம்பிளான ஒரு கருவாடு எப்படி பண்ணலான்னு காமிக்கிறேன். அதுக்கு சூப்பராக இருக்கும் அந்த சாப்பாடுக்கும் குழம்புக்கும் இந்த காம்பினேஷனு. இப்போ ஒரு கேஸ்ட் அயர்ன் பேன் வச்சுருக்கேன் அடுப்பில். அதில் நம்மளோட கருவாடை வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே சுடு தண்ணியில் போட்டிங்கன்னா கருவாடு நல்லா ஊறி க்ளீன் ஆயிடும். இது நல்லா இந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க. இது நல்லா பொரிஞ்சு கலர் மாறட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது நல்லா பொரிஞ்சிடும். நான் வந்து நெய் மீன் கருவாடு எடுத்திருக்கேன். ஸோ எண்ணெயில் போட்டோன்னே இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்துடும். அடுத்து இதில் ஒரு 4 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி தழை அதையும் போட்டுடலாம். இந்த வெங்காயம் தான் இதில் டேஸ்ட்டு. கருவாடு தனியாக எடுத்து சாப்பிட முடியாது. நெய் மீன் கருவாடுனாங்காட்டி எண்ணெயில் பொரிஞ்சிடும். இந்த வெங்காயம் தான் இதில் டேஸ்ட்டே கொடுக்கும். ஸோ வெங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கொஞ்சம் உப்பு சேர்த்திடலாம். இது நல்லா வணங்கி வரட்டும். நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கலருக்கு. அடுத்து இதில் நம்மளோட நார்மல் சில்லி பவுடர் அவங்கவுங்க காரத்துக்கு தக்கன மாதிரி நான் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். நெக்ஸ்ட்டு தக்காளி 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ள சேர்த்திடலாம். ஓகே, இது நல்லா வணங்கி அந்த தக்காளி எல்லாம் குழஞ்சி வரட்டும். வணங்கி தக்காளி எல்லாம் குழஞ்சி வந்துட்டா இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கருவாடு ரெடி ஆயிடும். இதில் வேறு ஒன்றுமே போட வேணாம், ரொம்ப சிம்பிளான வறுவல், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். அடுத்து நம்ம குழம்பு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம குழம்பு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். 4-5 விசில் வந்துருச்சு.
பாருங்க சூப்பரா ரெடியா இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு மேஷர் எடுத்துட்டு இதை நல்லா இப்படி மேஷ் பண்ணி விட்டுருங்க. இப்படி அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான கத்திரிக்காய் சப்ஜி ரெடி ஆயிடுச்சு. மண்பானையில பண்ணா இன்னும் டேஸ்டா இருக்கும், பட் டைம் எடுக்கும் எல்லாம் வேகிறதுக்கு. ப்ரெஷர் குக்கர்னும் போது ஈஸியா வேலை முடிஞ்சிடும். வேணும்னா நீங்க கொஞ்சம் தண்ணி கூட ஊத்திக்கலாம், ஊத்தி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது அவங்கவுங்களோட விருப்பம் தான். சில பேருக்கு இப்படி கெட்டியா இருந்தா தான் பிடிக்கும். நான் உங்களுக்கு சர்வ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ கருவாடு எப்படி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுன்னு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு தனியா தக்காளி எல்லாம் குழஞ்சு வந்துருச்சு. ஓகே, அவ்வளவுதான் ரெடி. நம்ம இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் நான் தட்டுல சர்வ் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்ப பாருங்க, நம்ம சர்வ் பண்ணிடலாம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இது மேல கொஞ்சம் இந்த கத்திரிக்காய் சப்ஜியை ஊத்திட்டு அடுத்து இதுல கொஞ்சம் கருவாடு வச்சிடலாம். பாருங்க, நம்மளோட லஞ்ச் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஒரு தடவை இதே காம்பினேஷன்ல செஞ்சு பாருங்க, சூப்பரா வரும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிக்கலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு யம்மியான ரெசிபில நான் உங்களை மறுபடியும் வந்து மீட் பண்றேன். பாய்.